பீட்ரூட் ஜவரிசி வத்தல் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இப்போ வெயில் சீசன்னால உங்களுக்கு பீட்ரூட் வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஜவரிசி வத்தல் சொல்லித்தரேன். இந்த கப்பால் நான் 2 கப் ஜவரிசி போட்டுட்டு 4 கப் தண்ணி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணியிருக்கேன், வேக வைக்கிறதுக்காக நல்ல கனமான இந்த குக்கரில் பேனில் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன். 3லேருந்து 4-5 பீட்ரூட் கூட போடலாம். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. 5 பீட்ரூட் குறைஞ்சபட்சம். இப்போ தோல் கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு பீசஸ் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் போடணும். இப்போ இதை வேக வைக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜவரிசி நல்லா வெந்துடுத்து பாருங்க. இது என்னென்னா மாவு ஜவரிசி வாங்கிக்கோங்க, இந்த நைலான் ஜவரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பீட்ரூட் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 பீட்ரூட் காமிச்சேன் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சக்கை இருக்குது பார்த்தீங்க, டபுள் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போகிறோம். பெருங்காயம் 1 டீஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு முன்ன பின்ன எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு லெமன் வேணும்னா ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம், புளிப்பு நல்லாயிருக்கும். நான் ஆறினோடனே புழிய போகிறேன். புழிஞ்சிட்டு உங்களுக்கு ட்ரேயில் விடுறத காமிக்கிறேன். இப்போ ஒரு லெமன் நான் பிழிஞ்சிருக்கேன். இப்போ இந்தமாரி குட்டி கரண்டியால் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி ஒன்று எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையும். தண்ணி ரொம்ப விடாதீங்க, இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு காய்ச்சல்லே உங்களுக்கு எடுத்து திருப்ப முடிஞ்சதுன்னா திருப்பி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 நாள் நல்லா காயட்டும். இப்போ நம்மளோட பீட்ரூட் வடம் நல்லா காஞ்சி வந்துடுது. இந்த எண்ணெயில் பொரிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் மீடியம் காய்ச்சல். நேச்சுரல் கலர், எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம பீட்ரூட் மட்டும் சேர்த்து பண்ண வத்தல் பாருங்க. ஜவரிசி வத்தல் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.